ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஆலய தரிசனத்துல நாம இன்னைக்கு அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமதே ஜம்புநாதர் திருக்கோவில் தான் பார்க்க போறோம். அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமதே ஜம்புநாதர் திருக்கோவில் நல்லிச்சேரி, திருவையாறு, தஞ்சாவூர் மாவட்டம். ஜம்பு என்றால் நாவல் பழம் என்று பொருளாகும். இந்த நல்லிச்சேரி முழுவதும் நாவல் மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்திருக்கின்றது. இந்த இடத்தில் சோழர்கள் காலத்தில் சைவம் தலைத்தோங்கி இருந்த காலம், அதாவது 1650 வருடத்திற்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்டதே ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமதே ஜம்புநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவில் சுற்றிலும் வயல்வெளிகளும் மரங்களும் நிறைந்து மிகவும் ரம்யமாக காட்சி தருகின்றது. பேருந்து வழித்தடத்தில் இருந்து ஜம்புநாதர் திருக்கோவிலுக்கு உள்ளே செல்ல தனி சாலை, இருபுறமும் வயல்வெளிகள் உடன் கூடி மிகவும் அழகாக காட்சி தருகின்றது. திருக்கோவில் இருக்கும் திசையை காட்டுவதற்கு அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மேலே ரிஷப வாகனத்தில் ஈசனும் பார்வதி தேவியும் காட்சி தருகின்றனர். அருகில் விநாயகர், வள்ளி தேவசேனா சமதே முருகப்பெருமானும் காட்சி தருகின்றார். அலங்கார வளைவின் வழியாக உள்ளே செல்ல நாம் திருக்கோவிலின் நுழைவு வாயில் 3 அடுக்குகளுடன் கூடிய சிறிய மண்டபமாக அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயிலை கடந்து உள்ளே செல்ல இரட்டை விநாயகர் தனிச்சந்நிதியில் காட்சி தருகின்றார். இரட்டை விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். தேய்பிறை சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு சந்தன காப்பு செய்து வழிபட தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அகலும், தொழில் விருத்தி ஆகும், குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் பெறுவர். மூலவர் ஸ்ரீ ஜம்புநாதர் கோவில் கொண்டுள்ள மகா மண்டபம் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் மூலவர் ஸ்ரீ ஜம்புநாதர் காட்சி தருகின்றார். மூலவருக்கு அர்ச்சனை நடைபெறுகின்றது. பஞ்சாரத்தி தீபம் காட்டப்படுகின்றது. கருவறைக்கு முன்பு நந்தி பகவானை பிரதிஷ்டை செய்துள்ளனர். கருவறையின் இருபுறமும் துவார பாலகர்களை சுதை சிற்பமாக அமைத்துள்ளனர். கருவறையின் வலது புறத்தில் அம்பாள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தனிச்சந்நிதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சிகப்பு பட்டுடுத்தி அபயஹஸ்த முத்திரையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு பஞ்சாரத்தி காட்டப்படுகின்றது. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தேவியை வெள்ளிக்கிழமை நாளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு அதை தினமும் நாம் நெற்றியில இட்டுக்கொள்ள குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஸ்ரீ ஜம்புநாதருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் நாவல் பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தர வேண்டும். இதனால் நம்முடைய பொருளாதார மேம்படும், தொழில் வளம் பெறும். இத்திருத்தலம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பரிகார ஸ்தலமாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திர நாளில் இத்திருக்கோவிலில் எழுந்தருளும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியையும் ஸ்ரீ ஜம்புநாதரையும் வழிபட குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை பெறலாம். தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும்.
இத்திருக்கோவிலில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தனி சந்நிதி அமைத்துள்ளனர். ஸ்ரீ துர்க்கை 6 கரங்களில் ஆயுதம் தாங்கி அபயஹஸ்திரம் முத்திரையுடன் நின்ற கோலத்தில் அஷ்டதசபுஜை துர்க்கையாக காட்சி தருகின்றார். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபட வழக்குகளில் வெற்றி பெறலாம். தேர்வு எழுதும் மாணவர்கள் ராகு கால வேளையில் ஸ்ரீ துர்க்கையை வழிபட தேர்வில் மிக பெரிய வெற்றிகளை காணலாம். திருமண தடை உள்ளவர்கள் ஸ்ரீ துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு வர விரைவில் திருமணம் கைகூடும். இத்திருக்கோவிலில் தெற்கு முகமாக ஸ்ரீ பைரவர் தனிச்சந்நிதியில் அருள் பாலிக்கின்றார். பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வேளையிலும் மிளகு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள திருஷ்டி தோஷங்கள் விலகும், தொழில் முன்னேற்றம் பெறும், கடன்கள் தீரும். இத்திருக்கோவிலில் வடகிழக்கு பாகத்தில் நவகிரகங்களுக்கு தனிச்சந்நிதி அமைத்துள்ளனர். நவகிரகங்களை தினமும் 9 முறை சுற்றி வந்து விளக்கேற்றி வழிபட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மூலவர் ஸ்ரீ ஜம்புநாதர் கோவில் கொண்டுள்ள கருவறை கோபுரம் ஒற்றை கலசத்துடன் சுதை சிற்பங்கள் கூடி மிகவும் அழகாக காட்சி தருகின்றது. தென்முக கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தனிச்சந்நிதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நாளில் வழிபட கல்வியில் முன்னேற்றம் காணலாம். இத்திருக்கோவில் தலவிருட்சமாக நாவல் மரம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பிரதோஷ பூஜைகளும் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகமும் கார்த்திகை சோமவார பூஜைகளும் ஆருத்ரா தரிசனமும் மகா சிவராத்திரியும் பங்குனி உத்திரமும் விழாக்களாக கொண்டாடப்படுகின்றது. அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமதே ஜம்புநாதர் திருக்கோவில் நல்லிச்சேரி, திருவையாறு, தஞ்சை மாவட்டம். இத்திருக்கோவிலின் நடை திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை.